Hi guys, welcome to InPix tutorial. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நியூமோர்பிக் UI டிசைன் எப்படி கிரியேட் பண்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த டிசைன் வந்து சாஃப்ட் UI டிசைனும் சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சாஃப்ட் UI டிசைன் எப்படி கிரியேட் பண்றத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஹார்ட் போர்ட் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ ஃப்ரேம் செலக்ட் பண்றேன். iPhone 11 Pro X சைஸ் செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் டிஃபால்ட் அன்டைட்டில் வந்து நான் வந்து இன்டிபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இன்டிபிக்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் இதை வந்து ஒரு ஹார்ட்போர்டு 3 எடுத்துக்கிறேன். ஸோ 3 லேயர் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து லோகோ அப்படி கொடுத்துக்கிறேன், லோகோ பேஜ். அண்ட் இது வந்து சைன்இன். ஸோ தேர்ட் பேஜுக்கு வந்து நான் சைன் அப் அப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ 3 பேஜ் கொடுத்தாச்சு. ஸோ 3த்துக்குமே கார்னர் ரேடியஸ் வந்து ஒரு கொடுத்துருவோம். கார்னர் ரேடியஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நான் வந்து லோகோ பேஜ்க்கு வந்து ஒரு இன்பிக்ஸோடைய லோகோவை நான் எடுத்துட்டு வரேன். ஸோ பிளேஸ் இமேஜ் போகிறேன். பிளேஸ் இமேஜில் வந்து இன்பிக்ஸோடைய லோகோ எடுத்துட்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஹார்ட் போர்டோட கலர் நான் மாற்றிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி ஹைட் ஆப்பர் டூல் யூஸ் பண்ணி சேம் இந்த கலரே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் லோகோ அண்ட் ஃபாண்ட் என்டையராக செலக்ட் பண்ணி ஒரு டூப்ளிகேட் எடுத்துட்டு வந்துடுறேன். சென்டராக பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதனுடைய கலரை நான் சைன்இன் பேஜ்க்கு கலர் ஃபில் பண்ணுறேன். ஹைட் ஆப்பர் டூல் யூஸ் பண்ணி கலர் ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதனுடைய லோகோவை நான் எடுத்துகிட்டு அங்கே வைக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் மேலே வச்சுட்டு சைஸ் வந்து சின்னதாக்கிறேன். சென்டர் எலிமெண்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் சைன்இன் பேஜோட டீடைல்ஸ்லாம் நம்ம இப்போ கொடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணி ஒரு ஷேப் ட்ராப் பண்ணிக்கிறேன். இதனுடைய கலர்னா இந்த ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதான் நம்ம வந்து எப்படி ஒரு சாஃப்ட்னஸ் கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். தென் இதனுடைய சாஃப்ட்னஸ் கொண்டு வர்றதுக்கு நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்றோம். ஸோ நீங்க எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கீழே ஒரு மாதிரி எஃபெக்ட் வந்துடும் டல்லா. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ இதனுடைய எஃபெக்டோடைய கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்றோம். பிளர் 4, X வந்து 3, Y 3 அண்ட் கலர் வந்து ஹைட்ராபர் டூல் யூஸ் பண்ணி நான் இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒபாசிட்டி வந்து ஒரு 30 கொடுத்துக்கலாம். ஸோ 30 கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நார்மல் இது தெரியும். அண்ட் இன்னொரு ட்ராப் ஷேடோ கொடுக்குறோம். இதுக்கு வந்து -4 கொடுக்குறோம். ஸோ இந்த -4 எது கொடுக்குறோம்னா ட்ராப் ஷேடோ வந்து டாப்ல போடும். ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதனுடைய இது வந்து வந்திருக்கு, பட் ஆனால் கலர் மாறல. ஸோ நான் இதுக்கு வந்து கலர் வந்து சேம் இந்த கலர் கொடுக்குறேன். ஒபாசிட்டி வந்து 30. ஸோ இதனுடைய ரெடியூஸ் வந்து ஒரு 20 கொடுத்துக்கிறேன். கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத்னஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதுக்குள்ள வந்து நான் சைன்இன் அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு சைன்இன் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய சைஸ் வந்து நம்ம ஒரு 20 கொடுத்துருவோம். இந்த கலர் வந்து ஒயிட் கொடுத்துருவோம். ட்ராக் பண்ணி இதுக்குள்ள நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 30 கொடுத்துறேன். ஸோ இதுக்கு கீழே வந்து டெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். easier to sign up now அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதனோட கலர் வந்து நம்ம ஒயிட் கொடுத்து பார்ப்போம். ஸோ ஒயிட் ஓகே. அண்ட் இதனுடைய சைஸ் வந்து ஒரு 25 கொடுத்துக்கலாம். ரெகுலர் வந்து போல்டுக்கு சூஸ் பண்ணிக்கிறேன். சென்டர் அலைன்மெண்ட்டு இதனுடைய இதை நான் ஒரு டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நேம் நான் வந்து ஹேப்பி கனெக்ட் வித் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். நான் இதுக்குள்ள நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
சைஸ் வந்து 20 கொடுப்போம். ஸோ இது நம்ம சென்டர் அலைன்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ண போறோம், இதனுடைய ஃபேஸ்புக் ஐக்கானை எடுத்து வரேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளகின்ஸ் போகிறேன். ஃப்ளகின்ஸ்ல ஃபெதர் ஐகான்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபேஸ்புக் எடுத்துக்கிறேன், குரூப் எடுத்துக்கிறேன், வந்து 30 கொடுத்துக்கிறேன். ஹைட்டும் வித்தும் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இந்த இதில் ஒரு டூப்ளிகேட் ஒன்று எடுத்துக்கிறேன். இதுக்கும் நான் டெக்ஸ்ட் மாற்றிக்கிறேன். ஸோ இதை நான் மேலே ஏற்றி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்க்கிள் டூல் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் கொடுத்து சாஃப்ட்னஸ் கொண்டு வரப்போம். என்னுடைய கலர் வந்து இந்த கலர் நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இதனுடைய ட்ராப் ஷேடோ வந்து இந்த கலர் ஓகேவா இருக்கு. ஸோ இன்னொரு ட்ராப் ஷேடோ கொடுக்குறோம். இதில் நம்ம -3 கொடுத்துக்கிறோம். இந்த ட்ராப் ஷேடோக்கு இதுக்கும் -3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து மாறிடும். ஸோ 30 கொடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து உங்களுக்கு டாப்ல வந்துடும். அப்படி பண்ணும்போது இதுக்கு கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து லைட் ஒயிட் கொடுத்துக்கலாம். 30 சேம் இதுக்கும் 30. ஸோ டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஒன்று இதையும் ஒன்று டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்த 3 எடுத்துக்கிறேன். ஸோ இதை 3த்தையும் செலக்ட் பண்ணினா சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இதுக்குள்ள நம்ம ஐகான்ஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதனுடைய கலர் ப்ளூ கொடுத்துருக்கேன். இதனோட வேல்யூ வந்து 20 கொடுத்துக்கிறேன். பாயிண்டர் சைஸ். ஸோ இதுக்கு நான் ப்ளூ கொடுத்துறேன். சென்டர் அலைன்மெண்ட். ஸோ ஃபைனலி சைன்இன் பேஜ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கீழே வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதனோட டெக்ஸ்ட் சைஸ் வந்து 20 கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஃப்ரண்ட் டிசைன் முடிச்சிட்டோம், சைன்இன் டிசைன். அண்ட் நெக்ஸ்ட் சைன் அப் பேஜ் போகிறோம். ஸோ சைன் அப் பேஜ்க்கு நம்ம கலர் சேம் இந்த கலரே நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ சைன் அப் பேஜும் சேம் இதே மெத்தட் தான். சைன் இன் பேஜ் பண்ண மாதிரி தான் இந்த பேட்டர்ன்ஸில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஐட்ரா போட்டு செலக்ட் பண்ணி இந்த கலர் செலக்ட் பண்ணிட்டு இந்த லோகோவை ட்ராக் பண்ணி நான் டூப்ளிகேட் எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் யூசர் நேம் அப்படி சொல்லிட்டு ஃபாண்ட் கொடுத்துக்கிறேன். கேப்ஸ்ல நான் கொடுத்துறேன். ஸோ ஒயிட் கலர். ஸோ இந்த நேமை நான் இங்கே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இதனுடைய லேயரை காப்பி பண்ணி ஒரு டூப்ளிகேட்டை எடுத்தேன். ஸோ சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிட்டோம். இந்த யூசர் நேம் இந்த கிட்ட வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து நான் கார்னர் ரெடியூஸ் வந்து நான் பறிச்சிடுறேன். 0 கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரோக் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த கலர் கொடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து XYZ இது கொடுத்துக்கிறேன். கலர் ஒயிட். ஸோ நெக்ஸ்ட் இது நான் 3த்தையும் ட்ராக் பண்ணி ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு நேம் வந்து மெயில் அட்ரஸ். இதுக்கு நேம் வந்து xyz.com கொடுத்துக்கிறேன். தென் பாஸ்வேர்ட். ஸோ இதை 3த்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இதுக்கு நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி நான் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கரெக்டான அலைன்மெண்ட்ல செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நான் செலக்ட் பண்ணி இங்கே எடுத்துட்டு வந்துக்கிறேன். இதுக்கு நேம் வந்து சைன் அப் அப்படி சொல்லி கொடுத்துக்கலாம். ஃபைனலி
இது மூணுத்தையும் ட்ராக் பண்ணி ஓகே கைஸ், நம்ம ஃபைனலி ஒரு சாஃப்ட் யூஐ நியூமார்பிக் டிசைன் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ தென் நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த 3 பேஜுக்குமே லிங்க் ப்ரோட்டோடைப் லிங்க் கொடுத்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் லோகோ செலக்ட் பண்ணிக்கிறேன். என்டையரா இதை குரூப் பண்ணிட்டு ஸோ குரூப் பண்ணிக்கிறேன்னா அண்ட் இதுக்கு வந்து ப்ரோட்டோடைப் கொடுக்குறேன். ஸோ லிங்க் லோகோ பேஜ்லேருந்து சைன்இன் பேஜ்க்கு ப்ரோட்டோடைப் கொடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சைன்இன்க்கு நான் கொடுக்குறேன். சைன்இன் பேஜ் வந்து சைன்அப் பேஜ்க்கு. ஸோ சைன்அப் பேஜ்க்கும் கொடுத்துட்டோம் நம்ம. ஸோ ஃபைனலி நம்ம ஒரு டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம், நியூமார்பிக் டிசைன். ஸோ இதை நம்ம ப்ரோட்டோடைப்பாகவும் கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதை ப்ரிவியூ பண்ணி அவுட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ நமக்கு அவுட் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ சைன்இன் பேஜ் வந்துருச்சு. லாகின் பேஜில் வந்து அண்ட் சைன்இன் கொடுக்குறேன். சைன்இன் கொடுத்து நெக்ஸ்ட் சைன்அப் கேட்குது. ஸோ நம்ம இதுக்கு லிங்க் தரல. ஓகே கைஸ், இவ்வளோதான் வந்து ஒரு டிசைன் நியூமார்பிக் டிசைன் கிரியேட் பண்ணுற மெத்தட்ஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.